ஒரு தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வாக்குகளை திசை திருப்புவதற்காக கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக எடுத்திருக்கிறது அப்படிங்கறதே எதிர்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உணர்வுபூர்வமா எடுக்கிற எல்லா பிரச்சனையும் இவங்க தேர்தல்னு சொன்னா நான் அதே கேள்வி கேட்கிறேன். 18 ஆண்டுகளுக்கு மேல மத்திய அரசுல இருந்தாங்க, ஏன் எடுக்கல? ஆக மக்களுக்கான திட்டங்கள், அதுக்கு முன்னால ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இதற்காக சட்ட போராட்டம் நடத்தினாங்க. மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் கச்சத்தீவை வாலித்தீவுன்னு சொன்னாங்க. ஆக உணர்வுபூர்வமா இருக்கின்றது. நீங்க ஏற்கனவே பலமுறை கச்சத்தீவை மீட்போம் நாங்களே இங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கோம், தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம். ஆனால் ஏதோ இப்பதான் பேசுற மாதிரி சொல்ல வேணான்றது எனது கருத்து. அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே நாங்க கடிதம் எழுதணும், அப்பெல்லாம் மோடி எதுவுமே சொல்லல. ஆனா இப்போ தேர்தல் நேரத்தில் இதை பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். அவரு எல்லாரும் கடிதம் எழுதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க ஆட்சியில இருக்கும்போது யாராவது அழுத்தம் கொடுத்தீங்களா? அதனால ஒரு எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும், அதற்கான பிரச்சனைகள் எப்பொழுது வருகிறது, உணர்வு ரீதியாக இதே பாரத பிரதமர் அவர்கள் இதுக்கு போனாங்க, இலங்கைக்கு போனாங்க, அங்க வீடு கட்டி கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க நான் கேக்குறேன். கச்சத்தீவு ஏன் தார வார்த்தீங்க? ஏன் தார வார்த்தீங்க? தமிழ் மண் ஒன்னை எடுத்து ஏன் இலங்கைக்கு கொடுத்தீங்க? அப்ப நீங்க செஞ்சது எதுவுமே தப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசு அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்ல முடியும். 2015 வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் ஆர்டிஐல கேட்கப்பட்ட தகவலுக்கு இலங்கை கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு பல்டி அடிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. யார் பல்டி அடிக்கிறார்? ஜெய்சங்கர். இல்ல, அதிகாரப்பூர்வமா கொடுத்தனால அவங்களோட பார்ட்டா இருந்தது. இப்ப அதை மீட்டெடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு வருகிறோம், அவ்வளவுதான். ஒரு வாட்டி அப்படி சொல்லிட்டா உடனே அப்படியே விட்டுடலாமா? நான் மறுபடியும் கேட்கிறேன், திமுக காங்கிரஸ் ஏன் அதை தார வார்த்தாங்க? முதல் கேள்வி. 2000 ஆட்சியில இருக்கும்போது ஏன் அதை மீட்டு எடுக்கல? இன்னைக்கு மீட்டு எடுக்கிறதுக்கு பிரதமர் செஞ்சா இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட மோசமான அரசியல். தமிழ் பிரதமர் பேசினா தமிழ் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்ல வேண்டியது. தமிழ் மக்கள் மீது பிரதமர் அன்பு கொண்டா தமிழ் மீது எப்படி அன்பு கொள்ளலாம்னு கேட்க வேண்டியது. தமிழ் மக்களுக்கான கச்சத்தீவை மீட்கிறதுக்கு முயற்சி செய்தா ஏதோ இதெல்லாம் ஏன் செய்யறான்னு கேட்க வேண்டியது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பாரத பிரதமருக்கு முழு உரிமையும் இருக்கிறது தமிழ் மக்கள் மீது அன்பு செலுத்துறதுக்கு, தமிழ் மொழி பேசுறதுக்கு, தமிழ் மண்ணை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவர் செய்யறாரு. அதனால உங்களால செய்ய முடியல, அந்த பதற்றத்தோடையும் பேசுறீங்கன்றதான் எனது கருத்து. இன்னைக்கு பேசியிருக்காரு இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான். அதாவது பாஜக இதுவரைக்கும் மத்திய அரசு எங்களிடம் கச்சத்தீவை மீட்பது குறித்து எதுவும் பேசவே இல்லை, அப்படி கேட்டா நாங்க தக்க பதிலடி கொடுப்போம். அது கொடுக்கட்டும்பா. இப்ப ஜெய்சங்கர் அதெல்லாம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காரு. நல்லது நடக்கும் போது கொஞ்சம் ஆதரவு கொடுப்போமே. இன்னைக்கு உனக்கு பசிக்குது சாப்பாடு பண்ண நேத்தியே போடல முந்தா நேத்தியே போடல கேட்டுட்டு இருக்கிறத விட இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏன் எடுக்கலன்னு அந்த கேள்வியை கேட்கிற. 18 ஆண்டுகளுக்கு முன்னால மேல கூட்டணி ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? அப்ப ஏன் எடுக்கல? எடுக்காம இருந்துட்டு எடுக்கிறவங்க மேல பழி சுமத்துறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப தேர்தல் வந்ததுன்னா நியாயமான முயற்சிகளையும் எடுக்க கூடாதான் நான் கேக்குறேன். ஜீவன் தொண்டமானுடைய கருத்து இல்ல, ஜீவன் தொண்டமான் என்ன கருத்து வேணாலும் சொல்லட்டும். பட் இப்போ நமக்கு மத்திய அரசு பிரதமர் அதை கையில் எடுத்துக்கிறார். மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் என்பது உண்மைதானே. அதுல நம்ம மகிழ்ச்சி அடைவோம். அதாவது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீனா வேற பெயர் கொடுத்திருக்காங்க. அத பத்தி பிரதமர் பேசல. ஆனா சம்பந்தமே இல்லாம கச்சத்தீவை பேச வேண்டிய தேவை என்னன்னு கனிமொழி ட்வீட் பண்ணிருக்காங்க. கனிமொழி என்ன வேணாலும் பேசுவாங்க. இதே கனிமொழிட்ட நான் கேக்குறேன், நம் தமிழ் சொந்தங்கள் இலங்கையில சுட்டு கொல்லப்பட்ட போது இவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம தொப்புள் கொடி உறவுகளை பற்றி பேசட்டும். இவங்க ஆட்சியில இருந்தாங்க, அந்த ஆட்சியில இருக்கும்போது நான் மத்திய அரசு வெளியே வரேன்னு சொல்லல. அப்ப நீங்க செய்யறது எல்லா தப்பும் செஞ்சுட்டு அங்க பாரு இங்க பாருன்னு சொன்னா இதுக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவு விவகாரம் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் திசை திருப்பு முயற்சிங்கிறதுக்கு உங்களுடைய திசை திருப்பு முயற்சி இல்ல, அதை திருப்ப எடுக்கின்ற முயற்சி. அதனால எல்லாம் திசை திருப்புதுன்னா அவ்வளவு அரண்டு போயிருக்கீங்க. எது பேசினாலும் திசை திருப்புறதுன்னா என்ன அர்த்தம்? வாக்காளர்களை திருப்புவதற்கு நீங்க மட்டும்தான் வேலை செய்வீங்க. பாரதிய ஜனதா கட்சி
தூய்மையான அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முயற்சி இதுன்னு நான் சொல்றேன். நன்றி. உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்து. நன்றி.